ஆடி அமாவாசை நாள் என்பது தமிழர்களின் நம்பிக்கையோடு இணைந்த நாளாகும். இந்த நாள்ல தங்களோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இதெல்லாம் செய்யறதால வீடுகள்ல செல்வம் பெருகும் அப்படின்ற ஐதீகமும் இருந்துட்டு வருது. இன்றைய தினத்துல நம் சமூகத்துல உள்ள முதியோர்களை பத்தி பேசுவது அர்த்தமுள்ளதாக இருக்குது. அவங்க இறந்த பிறகு திதி கொடுக்கறத விட அவங்க உயிரோடு இருக்கும்போது வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு டீ காப்பி கொடுத்து அவங்கள உபயோகிச்சாவே போதும். இப்போ நவீன காலம் ஆயிடுதுல்ல, வர்றவங்க எல்லாரும் வயசானவங்களை விரும்புறதில்ல. தமிழ்நாட்டில் 2011 75.10 லட்சமாக இருந்த முதியோர்களின் எண்ணிக்கை 2021 1.4 கோடி ஆகும். 2031 1.42 கோடியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 1/5 முதியவராக தான் இருக்காங்க. பணத்தை கொடுத்தாவது எங்கேயாவது ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்துடலான்னு அவங்க செய்கிறாங்க. அவங்க மனசும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் பெற்றோர்களை சேர்க்குறோம்னு கஷ்டப்படுறாங்க. ஆனால் கிட்டக்க இருந்து பார்த்துக்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு மாதம் வருமானம் வேணும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க நல்லபடியாக இருக்கட்டும்னு சில பேர் சேர்க்குறாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் என்னை பொறுத்தளவில் அப்பா அம்மாவை கூடவே வச்சிருந்து நல்லதோ கெட்டதோ நம்ம பார்த்துக்கிறது தான் நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம். தமிழ்நாட்டில் உள்ள முதியவர்கள் பல சிக்கல்களை எதிர்கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள முதியவர்களில் 4.7% பேருக்கு நரம்பியல் நோயும், 75% பேருக்கு மறதி நோயும், 8% பேருக்கு நடுக்கவாத நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இருக்கும்போதே செய்யணும். அது இருக்கும்போதே செஞ்சால் நம்ம இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லாமல் இருந்துட்டு இப்போ கொடுத்து நமக்கு புண்ணியம் என்ன வருது பிரயோஜனம். பெரும்பாலான முதியவர்கள் முதியோர் இல்லத்தில் தனித்துவமாக தான் வாழ்றாங்க. வயது அதிகரிக்க அதிகரிக்க அவங்களோட ஆற்றலும் குறையுது. அவங்க உடல் ரீதியாகவும் ரொம்ப சவால்களை சந்திக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்காக இருக்கிறாங்க. அப்பாவுக்காக மெயினாக இருக்கிறது. அது இருக்கும் போது அப்பாவை நல்ல விதமாக கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த பழைய இதில் இல்லை. இப்போ யாரும் இருக்கும் போது நல்ல விதமாக செஞ்சோம். இறந்ததுக்கு அப்புறம் ஊர் மெச்சுக்க மாலை போடுறது, மரியாதை செய்கிறதுமா இருக்காங்க. முதியோர்கள் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதா பார்க்கப்பட்டாலும் அது ஒரு ஐதீகமாக இருந்தாலும் அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சோம்னாலே போதும்.